நேற்று தான் ஒரு கொட்டேஷன் வாங்கினேங்க. மல்லிகை செடிக்கு ஒரு தடவைக்கு மொக்கு புழுவுக்காக தெளிக்கணும்னா 3600 ரூபாய்க்கு பில் போடுறாங்க. 3600 ரூபாய்க்கு பில்லு. அதே நேரத்தில் நாங்கள் வேறு என்ன மாற்று கொடுக்குறோம் தெரியுங்களா? 7 கிலோ வேப்பங்கொட்டை, 300 கிராம் பூண்டு மல்லிகையில் இருக்கக்கூடிய மொக்கு புழுவுக்கு. அது மட்டும் இல்லைங்க, பல்வேறு பயிர்களில் இருக்கக்கூடிய பேன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த பேனை நிறுத்தணும்னா இவ்வளோதாங்க நம்மளுடைய தேவை. அதுக்கு என்ன செய்யணும்? 100 லிட்டர் தண்ணியில் 7 கிலோ வேப்பங்கொட்டையை இடிங்க, அதை உள்ளே போடுங்க, ஒரு நாள் ஊற வைங்க. 300 கிராம் அளவுள்ள பூண்டை இடிங்க, உள்ளே போடுங்க, அதுக்குள்ளே போடுங்க, ஒரு நாள் வச்சிருந்து வடிகட்டுங்க. அந்த தண்ணீரை மேலே பாருங்கள், எண்ணெய் படலம் ரொம்ப இருந்தால் அது கூட கொஞ்சம் காதி சோப்பு கரைசல் அல்லது சீயக்காய் தூள் கரைசலை கலந்துக்கலாம். கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டி அடிங்க. மல்லிகையிலையோ மற்ற எந்த பயிர்லையும் இருக்கக்கூடிய பேன் போயிடும். இந்த மாதம், வரக்கூடிய மாதம் ஆகஸ்டில் என்ன நடக்கும்? மல்லிகையில் இலையில் கொப்பளமாக ஒரு செஞ்சிலந்தி தாக்க போகுது, பாக்கு மரத்தில் தாக்க போகுது, செவந்தி ரோஜா பூவில் தாக்க போகுது. ஒரு பூ எடுத்து கையில் தட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஓடும், அதுதான் பேன். அடுத்த மாதத்தோட வெயில் அந்த மாதிரி வெயில் அதிகமானால் பேன் அதிகமாகும். எப்படி தெரியும்? இலைகள்லாம் வெளிப்பக்கமாக மடங்கும், சுருண்டுக்கும் இலையெல்லாம். நம்ம வைரஸ்ன்னு நினைப்போம். எந்த ஒரு பிரச்சனைனாலும் உள்ளங்கையில் தட்டி பாருங்கள், பேன் ஓடும். இதுக்கு தான் நான் தெளிக்க சொல்கிறேன். வந்ததுக்கப்புறம் தெளிக்கிறத விட இப்போ எல்லா பக்கமும் வேப்பம் பழம் கீழே உழுகுதுங்க. கொஞ்சம் சொல்லி வச்சு வேப்பங்கொட்டையை வாங்கி வைங்க. ஒரு ஏக்கர் நிலத்துக்கு 50 கிலோ இருந்தால் நல்லது, வாங்கி வைங்க. மல்லிகைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 3 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். முதல் ஸ்டெப்பு, மல்லிகை கொண்டு வந்தவங்க யாருங்க? மல்லிகைக்கு 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு மோரை புளிக்க வைக்கிறோம். 5 லிட்ரு மோர் புளிக்க வைக்கிறோம்னா 2 லிட்ரு தயிர் வாங்கி அதை கடைஞ்சி 5 லிட்ரு மோராக மாற்றுறோம். அதை டைட்டாக 4 நாள் மூடி வச்சு புளிக்க. அது கூட 2 அல்லது 3 தேங்காயை அரைச்ச பால் 2 லிட்டர் ஆக்குறோம். 5 லிட்ரு மோருங்க, அது கூட 2 லிட்ரு தேங்காயை அரைச்ச பால், திருப்பி 2 நாள், மொத்தம் 6 நாள் புளிக்க வைக்கிறோம். 7ஆவது நாள் அடிக்கிறோம். அதிக பூக்கள் வரும். நேற்று ஒரு ஐயா கேட்டாங்க, என்னோடய கொய்யாவை சாப்பிட்டேன்னா இனிக்க மாட்டேங்குது, என்னுடைய பப்பாளி இனிக்க மாட்டேங்குது, என்னுடைய மலர் பெருசாக மாட்டேங்குது, நறுங்கின மாதிரியே இருக்குங்க பட்டன் ரோஸு, செவந்தி சுருங்கின மாதிரியே இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேங்க, இது எல்லாத்துக்குமே தெளிப்பு முறையில் நம்ம பஞ்சகாவியாக கொடுக்கலாம். அல்லது மீனமிலம் வச்சுருக்கேன், ஈயம் கரைசல் வச்சுருக்கேன்னா கடல் பாசி உரம் கலந்துக்கலாம். 50 மில்லிங்க, 10 லிட்டருக்கு 50 மில்லி அது கலந்து கொடுங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிகள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா திரவத்தையும் 50 மில்லியாக போட்டு பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த 50 மில்லியாக போட்டதோட நன்மை என்ன அப்படின்னா, எல்லா பொருளையும் 50 மில்லியாக எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே ஊற்றி கொடுத்துர்லாங்க. இப்போ 1 லிட்ரு வாங்கி நம்ம மூடியை திறந்தாலே பயன்படுத்தணும்னு நம்ம ஒன்று சொல்கிறோம். பயன்படுத்தலைன்னா அது வேஸ்ட்டாக போகுதுன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 50 மில்லியா, 50 மில்லி சூடோமோனாஸ், 50 மில்லி பேசிலஸ் சப்சிலஸ், 50 மில்லி என்பிகே, 50 மில்லி அசோஸ்பைலம், பாஸ்போபாக்டீரியா, எல்லாம் 50 மில்லியா அப்படி கூட வாங்கி பயன்படுத்துங்க. ஆனால் பயன்படுத்தணும்.